அண்ட் ஹலோ கைஸ், வெல்கம் டு அனுசர் சவர் சேனல். நான் உங்களை இப்போ கொரியன் மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமாவான கில்லிங் வாட் அப்படிங்கிற ட்ராமாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 2 எபிசோட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவோட ஓவர்வியூவை இப்போ பார்த்துடலாம். கில்லிங் வாட்டை கண்டக்ட் பண்ணுற கில்லர் வந்துட்டு ஒருத்தவங்கள கொலை பண்ணியிருந்திருப்பாங்க. செகண்ட் டார்கெட்டா இன்சூரன்ஸ்க்காக அவங்களோட 3 ஹஸ்பண்டையும் மர்டர் பண்ண ஒரு லேடியை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களையுமே கடத்தி பாம்பை வச்சு வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாம்பையுமே அவங்க காலில் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு டிடெக்டிவ் கிம்மும் அந்த லேடி கூடவே உட்காந்துருப்பாங்க. அப்படியே அந்த பாம்பு வெடிக்க ஜூலாம் ஷாக்கிங்கா பார்க்க டிடெக்டிவ் கிம்மும் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்துட்டாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க இதோட தான் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். போக்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரி, ஓகே, அதிகமா பேசாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்பனிங் சீன்லயே இங்க பாம்பு பிளாஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதை தான் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் ஆகிறத வந்துட்டு ஜோ சிஸ்டரோட கிளாஸ் டீச்சர் இருப்பாங்கல்ல, அவங்க ஸ்கூல் மாடியில இருந்து கூலா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜோ சிஸ்டரை காமிக்கிறாங்க. அவங்க அந்த பாம்பு பிளாஸ்ட்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அங்க இருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க பயத்தினால. அப்ப யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அந்த விஷயத்த வந்து இந்த சிஸ்டர் பார்க்கும்பொழுது 2 பசங்க வந்து அவங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நாங்க வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோவெல்லாம் எடுத்தோம். ஸோ 1 மில்லியன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு இந்த கிளாஸ் டீச்சருமே அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இந்த விஷயத்த வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க ஜோவோட சிஸ்டர். அந்த பொண்ணு தான் இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ இந்த விஷயத்தினால அந்த குட்டி பசங்க பேசிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் யாரும் நம்மளை அடிக்க மாட்டாங்க இல்லைனா அப்படின்னு கேட்க, ஆமாம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நியூஸில் ரிப்போர்ட்டர் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கில்லிங் ஓட்டில் வந்து 84% ஓட் தான் வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து 87% வந்திருக்கு. இதில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. இந்த மக்களுமே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன டாக்னா, இந்த கில்லிங் ஓட்டெல்லாம் கனெக்ட் பண்றாங்க இல்லையா அந்த கில்லர், அவங்க வந்து பேட் பர்சன் அப்படின்னு. எதனாலனா, இறந்து போன லேடி வந்து ஒரு கிரிமினல், ஆனா கூட இருந்த டிடெக்டிவ் கிம் வந்து இன்னசென்ட் தானே, அப்புறம் எப்படி அவங்களையும் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தான் பீப்புள்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கில்லர் வந்துட்டு பேட் பர்சன்னே போர்ட்ரேட்டே பண்ணிட்டாங்க. இப்போ ஜூ வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்களோட சிஸ்டர் அந்த ட்ராக்கரை வச்சு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டரை எழுப்பாம டிவி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டிவி சவுண்ட் கேட்டதுக்கு அப்புறமா தான் ஜூவோட தங்கச்சி கண்மூடிக்கிறாங்க. ஜூவை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. பிகாஸ் ஜூக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜூவை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட சிஸ்டருக்கு சந்தோஷமாவே சீஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ப்ரெஸ்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நாங்க கில்லரை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் சீஃப்மே சொல்றாங்க. டிடெக்டிவ் கிம்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, பயங்கர கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பிளேஸ்லயே தான் அந்த ரிப்போர்ட்டருமே நின்றுட்டு இருக்காங்க. கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி முடிச்சுட்டு கிம் இருக்க ரூமுக்கு தான் போறாங்க. அங்க பார்த்தா கிம்க்கு எதுவுமே ஆகல, லைட்டா தான் அடிபட்டிருக்கு. ஆனா அந்த கார்ல வந்து அந்த லேடி கூட தான் இருந்திருப்பாங்க. ஆனா எப்படி தப்பிச்சாங்கன்றது தெரியல. உங்களுக்கு சீரியஸா எந்த அடியும் இல்ல அப்படின்றது சீஃப்க்கும் தெரியும், இந்த ரிப்போர்ட்டருக்கும் தெரியும். எதனால இந்த விஷயத்த சொல்லாம இருக்காங்கன்னா, இந்த கில்லர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேட் இம்ப்ரெஷன் கிடைக்கணுன்றதுக்காக ஜூலா வந்து கிம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துருக்காங்க. அங்க சீஃப் வந்ததும் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்களே, அப்பதான் ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க. கிம் கார்ல இருக்கும் பொழுது கிம் வந்துட்டு வரலன்னு சொல்லியும் ஜூ தான் பிடிச்சி எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க அந்த பாம்பிளாஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தூரமா. ஸோ இதனாலதான் அவங்களுக்கு எதுவுமே ஆகாம இருந்திருக்கு. இந்த இன்சூரன்ஸ் மர்டர் இருப்பாங்களே அந்த லேடிக்கு அட்டாப்சியுமே பண்றாங்க. அந்த விஷயத்த பத்தி தான் கோவர்க்கர் வந்து கிம்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாம்பிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து பாய்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்பவே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அந்த ரீசன்னால தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்படி பேசிட்டு இருக்க டபக்குன்னு கதவை திறந்துட்டு ஜூ வராங்க. கிம்லாம் ஜர்க் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிட்டு ஜூ வந்துட்டு கிம்ம மிரட்டிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க சார், போலீஸ் நீங்களே இப்படிலாம் பண்ணலாமா? ஏன்னா கிம்க்கு எதுவுமே ஆகல, ஆனா கில்லருக்கு பேட் இம்ப்ரெஷன் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நடிக்கிறாங்க இல்லையா, இந்த விஷயத்த பத்தி தான் கேக்குறாங்க. ஜூ சொல்ற விஷயத்த பார்க்கும்போது சரின்னு தோணுது, கிம் பண்றத பார்த்தும் சரின்னு தோணுது. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. இப்போ அந்த கிளாஸ் டீச்சரை காமிக்கிறாங்க. அவங்க அந்த எக்ஸிக்யூட்டர் கிட்ட வழக்கம் போல டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்கு அப்படின்னு. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட அமௌண்ட் கொடுத்து கூட ஒரு வீடியோ வாங்கி இருந்திருப்பாங்க இல்லையா, அதை கூட ஜூவோட சிஸ்டர் கேப்சர் பண்ணி இருந்திருப்பாங்களே, அந்த வீடியோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் யங் உள்ள என்டர் ஆகுறாங்க. ஆனா இந்த யங்ன்றது இந்த கிளாஸ் டீச்சருக்கு அம்மாவா இல்ல ரிலேட்டிவா யாருன்றது இப்போ வரையும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு அம்மாவா தான் இருக்கும். இந்த யங் சொல்றாங்க, கில்லிங் ஓட் நல்லா போயிட்டு இருந்தது, நடுவுல அந்த கிம் வந்து எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அப்ப நீங்க அந்த கில்லிங் ஓட்டை ஃபாலோ பண்றீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் டீச்சரும் கேக்குறாங்க.
அதுக்கு இந்த யங் வந்துட்டு கில்லிங் மோட்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. இப்போ ஜூ சிஸ்டர் இருக்க பிளேஸ காமிக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் போல. ஜூவோட சிஸ்டர் எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க. என்ன நீனு 10 நிமிஷமா எதுவுமே பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் டீச்சர் வந்து ஜூவோட சிஸ்டர் மேல கை வைக்கிறாங்க. இந்த விஷயத்த அந்த கிளாஸ்மேட் பையன் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தப்பான இன்டென்ஷன்ல மேல டச் பண்ற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரம் இப்படி பேசிட்டு கிளாஸ் டீச்சர் அந்த இடத்த விட்டு போக சிஸ்டரோட கம்ப்யூட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் போல. சார் சார் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு கேட்கல போல. ஸோ அந்த கிளாஸ்மேட் பையன் தான் அங்கிருந்து ஓடி வந்து இந்த ப்ராப்ளம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ் இருந்திருக்கும் போல. அதை தான் வந்து இந்த கிளாஸ்மேட் பையன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இது ஜாம்பி பிசியா மாறிடுச்சா அப்படின்னு ஜூவோட சிஸ்டர் கேட்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இந்த கிளாஸ்மேட் பையன். பக்கத்துல இருக்க பையனா இவன் பேசுற மாதிரியே பேசி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அந்த பிளேஸ்ல இருந்து கிளாஸ்மேட் பையன் போனதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க பையன் என்ன டேட் பண்ணிருக்கீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டேய் என்னடா பேசுற, அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாலும் பின்னாடி திரும்பி கிளாஸ்மேட் பையனை தான் பாத்துட்டு இருக்காங்க இந்த சிஸ்டர். வெளியில வந்ததுக்கு அப்புறமா உனக்கு மிஸ்ட்ரி நாவல்ஸ் பிடிக்குமா, ஷெர்லாக் ஹோம்ஸ், மோரியார்ட்டி இதெல்லாம் படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க கிளாஸ்மேட் எதுவும் பேசாம போக பார்க்க, இரு என் கூட இன்னைக்கு வெளியில வரியா அப்படின்ற மாதிரி சிஸ்டர் கேட்டுட்டு இருக்காங்களா. அந்த பையன் வேற இவங்க பேசிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து வெக்கப்பட்டு இந்த கிளாஸ்மேட்டோட ஏய் எங்க போற, ஓடாத, கூட வெளியில வா அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த பையன்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், நீ ரொம்ப லக்கி தான், எனக்குலாம் ஜெலஸா இருக்கு அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. சிஸ்டர் வந்துட்டு கிளாஸ்மேட்டை அவங்களோட வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ இருக்கும்ல அதை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த வீடியோ வந்து ஜூ தானே எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஜூ பார்த்துட்டு இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா ஜூக்கே தெரியாம காப்பி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை தான் காமிச்சிட்டு இருக்காங்களா. இந்த வீடியோ வந்து நான் நிறைய டைம் பார்த்துட்டேன். அதுல வந்து எனக்கு லைட்டா சைரன் சவுண்ட் கேட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த லைட் இருக்கும் இல்லையா ரெட் கலர், அதுவுமே வந்து இந்த வீடியோல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு சைரன் கிராஸ் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்ல, இரு நான் அந்த பேக்ரவுண்டை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கறாங்க. கிளியரா இருக்கு இப்போதான். அந்த சைரன் வந்து போலீஸ் கார்ல இருக்க சைரன் கிடையாது, ஃபயர் என்ஜின்ல இருக்க சைரன் தான். சோ இந்த விஷயத்தை பத்தி தீவிரமா பேசிட்டு இருக்க ஜூலா வீட்டுக்கு வந்து 5 நிமிஷம் ஆக இருக்கும் போல. இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க இந்த குட்டி பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உள்ள வந்து கத்தனதும் இவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க வேற ஸ்டூடெண்ட் தான், இதெல்லாமா பாப்பீங்க, முதல்ல இது எப்போ நீ காப்பி பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஜூ இந்த செட்ல ஐக்கியமாகிட்டாங்க. இது ஃபயர் என்ஜினோட சைரன் சைன் தான். ஃபர்ஸ்ட் சவுண்ட் கேக்குது, அதுக்கப்புறமா தான் இந்த லைட் வந்து உள்ள வந்திருக்கு. இந்த லைட் ரொம்ப டிம்மா தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது வந்து செமி பேஸ்மெண்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் என்ஜின்ல வந்து எமர்ஜென்சி லைட்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சவுண்டை வச்சு கேட்கும் பொழுது ஒரு 3 ஃபயர் என்ஜின் ஆச்சு வந்திருக்கணும். அப்போ ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அதனாலதான் 3 ஃபயர் என்ஜின் வந்திருக்கு. 6 மந்த்ஸ்க்குள்ள பெரிய ஆக்சிடென்ட் எங்கெங்க நடந்திருக்குன்றத கண்டுபிடிச்சா அந்த அட்ரஸ் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஜூமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு 3 பிளேஸ் தெரியுது. அந்த 3 பிளேஸ்ல ஒரு பிளேஸ வந்து எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. உடனே வன்சிக்கோட ஃபைல் டீட்டெயில பார்க்கும்போது அது வன்சுக்கோட அட்ரஸ் தான். கண்டிப்பா இது வன்சுக்கோட வீடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்கே பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிளாஸ்மேட் என்ன சொல்றான்னா, இல்ல நாங்களும் கூட வரோம், நாங்க வெளியிலேயே இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா போலீஸ்க்கு கால் பண்ண ஹெல்ப்பா இருக்கும்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நினைக்கிறேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டா வன்சுக்கோட வீட்டுக்கே 3 பேர் போயிட்டாங்க. செவர்லாம் எகிரி குதிச்சு உள்ள ஜூ போறாங்க. உள்ள போய் 1 நிமிஷம் கூட இருக்காது, இருந்தாலுமே ட்ராக்கர் எடுத்து வச்சிருக்காங்க சிஸ்டர். ஜூ போறதுக்கு முன்னாடி கிம்க்கு வந்து இந்த மாதிரி அங்க போறேன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிருந்திருப்பாங்க. இதை பார்த்ததும் கிம் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை கோவர்க்கர் கிட்ட கொடுத்து கோவர்க்கரை வந்து பெட்ல படுக்க வச்சிடுறாங்க. கிம் எழுந்திருச்சிட்டான் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ணவும் எல்லாரும் உள்ள வராங்க. அந்த கேப்ல வெளியில போயிட்டாங்க. ஜூ உள்ள போய் எடுத்துருப்பாங்க இல்லையா, எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கு. இந்த பெயிண்டிங் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். எங்கன்னா வன்செக் ஜெயில இருந்திருப்பாங்களே அந்த பிளேஸ்ல. ஸோ ஜூ வந்துட்டு எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு இறந்திருப்பாங்களே அந்த கேஸ்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு செவுத்துல பாக்குறாங்களா, அந்த பிளேஸ்ல வந்து இப்பதான் புதுசா ஏதோ எழுதின மாதிரி இருக்கு. என்னன்னா 13th ஒன் வந்து தப்பு அப்படின்னு. இது யார் எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா ஜூ பார்த்துட்டு இருக்கு. பின்னாடி இருந்து பிளாக் கலர் மாஸ்க் கேப் போட்டவங்க ஜூவா அடிச்சிடுறாங்க. இப்போ வெளியில காமிக்கிறாங்க. சிஸ்டர் வந்து சொல்றாங்க, இதுவே அவங்க உள்ள போயிட்டு 22 மினிட்ஸ் ஆகுது, ஆனா ஒரு மூவ்மெண்ட் கூட இல்ல, நான் உள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லி போக கிளாஸ்மேட்டா நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம், உள்ளெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் கிம்முமே வராங்க.
ஸோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்க சொல்ல அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. ஸ்கூல் பசங்களை போய் இங்க கூப்பிட்டுட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு அவங்களுமே உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போயிட்டு எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணும்போது ஜூ வந்து மயங்கி கீழே கிடக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்கள எழுப்பினதுக்கு அப்புறமா அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருந்த மேன் இருப்பாங்களே அவங்க ஓடுறத பார்ப்பாங்க. கிம்முமே அவனை பிடிக்கிறதுக்காக பயங்கரமா பிடிச்சி சண்டை போட அவன் எப்படியோ வெளியில தப்பிச்சு ஓடும் பொழுது இந்த சிஸ்டர் பார்த்துட்டாங்களா, காலை பிடிச்சிக்கிறாங்க. அவனால ஓட முடியல. இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் சிஸ்டரால பிடிக்க முடியும். அந்த பிளாக் மேனுமே ஓடிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே இந்த போலீஸ் டீம் எல்லாம் இந்த வன்சக்கோட வீட்டை தான் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒன்னும் மாற்ற மாதிரி இல்ல. இப்படி வன்சக்கோட வீட்டுல போலீஸ்லாம் நிக்குது இல்லையா, இதெல்லாம் ஆப்போசிட் வீட்ல இருந்து ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த கிளாஸ் டீச்சர் தான். இந்த கில்லிங் ஓட்லாம் நடத்துறது இந்த கிளாஸ் டீச்சரா இல்ல இவங்க வந்து வேற யாரையும் ஹையர் பண்ணி வச்சு பண்றாங்களா என்னன்றது தெரியல. இப்போ ஜூவும் கிமும் எந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்கன்னா வன்சக்க பார்க்கணும், அவங்க கிட்ட விசாரிக்கணும்ன்றதுக்காக ஜெயிலுக்கு தான் போயிருக்காங்க. இந்த 13th ஒன் தப்பு அப்படின்னு சொல்லி வால்ல எழுதிருக்கோம் இல்லையா, அதை கேப்சர் பண்ணி தான் வன்சக் கிட்ட காமிக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், எதனால உங்களோட வால்ல அது எழுதியிருக்கு, சோ உங்களுக்கு அந்த கில்லரை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, என்னது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த வன்சக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா அவங்க பொண்ணு இறந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து 22 டைம் வந்து கத்தியால குத்திருப்பாங்க. நானுமே என் பொண்ணை கொலை பண்ணவனுக்கு அதே மாதிரி தான் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால 22 டைம் குத்தினேன். அவன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு கூட குத்திக்கிட்டே இருந்தேன். அதுல வந்துட்டு 13th ஒன் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, வேற ஒரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல குத்திட்டேன். ஏன்னா அப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருந்ததா, ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் அவன் சொல்லியிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அட்டாப்சில இதை பத்தி மென்ஷனே பண்ணல. அப்புறம் எப்படி அந்த கில்லருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த கேஸ்ல யாரோ இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரெஸ்டா? அப்போ யாரும் இதுல வந்து இன்ட்ரெஸ்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள உங்க ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும்பொழுது ஜூவை பார்த்துட்டு இருந்தா அப்படியே வன்சக் வந்துட்டு கிம்ம பார்த்து திரும்புறாங்க. கிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது அப்படின்னு ஷாக்கிங்கா தான் கேட்டுட்டு இருக்காங்க ஜூ. கிம் இதுக்கு முன்னாடி கிம் வந்து என் கூட ரொம்ப க்ளோஸா இருப்பான், என் மேல மரியாதை இருக்குன்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி வன்சக் சொல்றாங்க. இப்போ அந்த வால்ல கிம் வந்து எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. வன்சக் வந்து ஜூவை பார்த்து கிம்மா நீ அவ்வளோ சீக்கிரம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் இறந்துருப்பாங்களே அந்த பாஸ், அந்த பாஸோட ஃபியூனரலை தான் காமிக்கிறாங்க. அதுல பிளாக் மாஸ்க் பிளாக் கேப்லாம் போட்டு அந்த பர்சன் வராங்க. இவங்கள வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்னே சொல்லலாம், பிகாஸ் யாருனே தெரியல இல்லையா. இந்த பாஸோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில கிம்மோட விசிட்டிங் கார்டுமே இருக்கு. என் ஹஸ்பண்ட் இறந்த அன்னைக்கு அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஸ்ட்ரேஞ்சர் மேன் வந்து உள்ள வந்துடுறாங்களா, அதனால அவங்களால டெக்ஸ்ட்மே பண்ண முடியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பிளேஸ்ல ஒர்க் பண்றவங்க ரூம்குள்ள வந்து பாக்குறாங்க. இந்த பாஸ் எப்படி இறந்திருப்பாங்க, காசு எல்லாமே வந்துட்டு அவங்களோட வாயில வச்சு விட முடியாம தானே இறந்திருப்பாங்க, அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்களோட நெத்தியில இந்த கில்லிங் ஓட்டுன்ற சிம்பிளுமே இருக்கு. இத பார்த்து ஒர்க்கர்ஸ்மே ஷாக் ஆகுறாங்க. இப்போ ஜெயில் பிளேஸை தான் காமிக்கிறாங்க. கிம்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியில வரலான்னு வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு வீடியோ வருது. என்னன்னா அந்த கில்லர் கிட்ட இருந்து தான். இவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே வருது. நம்ம இந்த வீடியோவை செக் பண்ணலாமா, இந்த வீடியோவை ஒழுங்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம் பிளாஸ்ட் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த பாம் பிளாஸ்ட்ல இருந்து ஜோ தானே ஹீரோவை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ கிளியரா தெரியுது. கிம்மா காப்பாத்துற அந்த விமன் யாரு, இல்ல அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்ற கொஸ்டின் கேட்கறதோட அந்த வீடியோ முடியுதா. அந்த ஜெயிலோட கதவையுமே ஓபன் பண்றாங்க. வெளியில ஃபுல்லா பிரஸ்ஸா நின்னுட்டு இருக்காங்க. டிடெக்டிவ் கிம் நீங்க சொல்லுங்க, இப்போ என்னதான் போயிட்டு இருக்கு, என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கிம் உயிரோட தான் இருக்காங்க, ஆனா அவங்க சீரியஸா இருக்க மாதிரி போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்களே, ஏன் இப்படி ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கிம்ம தான் கேக்குறாங்க. கிம்லாம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா நின்னுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஷாக்கிங்கா நிக்கிறது தான் ஊர் ஃபுல்லா வருது. இதை வந்து யங்குமே பாக்குறாங்க. யங்க்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா அவங்களோட பையன் தான். அம்மா அந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்துட்டு தாண்டா இருக்க அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாங்க. கிம் வெளியில வந்து எல்லாரையும் பார்த்து கோவமா, நீ ஒன்னும் ஹீரோ கிடையாது, என்ன ஆனாலும் சரி உன்னை நான் கண்டுபிடிச்சே தீருவேன், நான் தேடி எப்படியாவது கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி கோவமா சொல்றாங்க. இதோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன்.